ஈதம் மைக்கேல் ராஜ் அவர்களே, பெரியவர் சீனிவாசன் அவர்களே, மேடையிலே முன்னிலை வகிக்கிற இது ஒரு பெரிய அன்பு. வைரமணி அவர்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் இவ்வளவு பேர் பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து கூடியிருக்கிறீர்கள். அந்த மனிதனின் அன்பு, இந்த நாட்டின் மீது அவர் காட்டுகிற பாசம், நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னது போல பெரியார், அண்ணா, கலைஞர் வழியிலே 3 பேரையும் சேர்த்து பெரியாரின் துணிச்சல், அண்ணாவின் கனிவு, கலைஞரின் ஆளுமை எல்லாம் சேர்ந்து நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கிறார். மிகச் சரியாக சொல்ல வேண்டுமானால் திமுக கழகத்துக்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. அதே போல வாழையடி வாழை என தலைவர்களும் வேறு கட்சிகளுக்கு வாய்த்ததில்லை. இன்றைக்கு பாருங்கள், நாம் குறைத்து சொல்லுவதற்காக சொல்லவில்லை. அதிமுகவினர் சட்டமன்றத்துக்கு வருகிறார்கள். எடப்பாடி முகத்தை செங்கோட்டையன் பார்க்கவில்லை, செங்கோட்டையன் முகத்தை எடப்பாடி பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லை, நான் 2 நாட்களுக்கு முன்னால் விருதுநகருக்கு போயிருந்தேன். பெரிய சண்டை நடக்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அல்ல, பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் சண்டை நடக்கிறது. 2 பேரும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள். ஆனால் திமுக கழகம் என்பது கட்டுக்குலையாத ஒரு கோட்டை. யார் எந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பு மிகச் சரியாக நிறைவேற்றப்படும். அடுத்த தலைமுறை தளபதி, நான் அதை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் பாசத்தோடு நான் சொல்லுகிறேன், தம்பி உதயநிதியை போல அத்தனை தெளிவாக இன்னொரு இளைஞனை நான் பார்க்க முடியாது. 47, 48 வயதில் இத்தனை தெளிவான ஒரு இளைஞர், நான் உண்மையாக சொல்லுகிறேன், பாராட்டுவதற்காக அல்ல. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டி என்று ஒன்று வைத்து அதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 17,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 17,000 பேரில் வடிகட்டி 1000 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 1000 பேருக்கு மறுபடி கொள்கையெல்லாம் சொல்லிக் கொடுத்து மறுபடியும் போட்டி வச்சு 1000 பேர்ல 182 பேரை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நான் போகிற ஊர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் இளம் தலைமுறை பேச்சாளர்கள் 2 பேர் பேசுறாங்க. அவங்க யாருன்னா உதயநிதி தேர்ந்தெடுத்த அந்த 182 பேர் தமிழ்நாட்டில் மறுபடியும் இன்னொரு தலைமுறையை தம்பி உதயநிதி உருவாக்கி இருக்கிறார். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தால் கல்வி மட்டுமல்ல, ஒரு அமைதி இருக்கு, மக்கள்கிட்ட ஒருவருக்கொருவர் ஒரு அன்பு இருக்கு. 96 வருஷத்துக்கு முன்னாடி 1929, இப்ப 2025 இருக்கிறோம். 1929 செங்கல்பட்டுல மாநாடு போட்டு பெரியார் சொன்னார், பெண்களுக்கும் சொத்தில் சமபங்கு கொடுக்க வேண்டும். அப்ப சொன்னார். அதுக்கப்புறம் அதை சட்டமாகவே ஒரு மாமேதை கொண்டு வந்தார். அவர் பேர் அம்பேத்கர். அம்பேத்கர் இந்திய சட்டமன்றத்திலேயே கொண்டு வந்தார், பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு. ஒத்துக்கிறேன். ஆனால் 29 பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை 60 ஆண்டுகளுக்கு முன்னால் 1989 சட்டம் ஆக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த இயக்கம் பெண்களையும் ஆண்களுக்கு இணையாக கொண்டு வர வேண்டும். ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் எல்லாம் அல்ல. மனிதர்கள் தான் பெண்களை அடிமையாக நடத்தினார்கள். இந்த மனிதர்கள் தான் மனிதர்களை சாதி என்கிற இல்லாத ஒன்றின் பெயரில் அடிமையாக நடத்தினார்கள். இது இரண்டையும் ஒழிப்பதற்கு வந்ததுதான் திராவிட இயக்கம். வேற ஒண்ணுமே இல்லை. திராவிடங்கிறது ரொம்ப சுருக்கமா, சாதியின் பெயரால் ஏற்றமும் இரக்கமும் கிடையாது. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் சகோதரர்கள். பெண் என்பதால் கீழானவன் இல்லை, ஆண் என்பதால் மேலானவன் இல்லை, 2 பேரும் சமமானவர்கள். மகிழ்ச்சி. வித்தியாசம் மட்டுமே 4000 சில்லறை ஓட்டு வித்தியாசம் என்றார். தொடருங்கள்.